ஏய், யார் நீ? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், பயப்படாதீங்க. என் பேரு சத்யா. நான் வந்து யாரா இருந்தா எனக்கு என்ன? திடீர்னு நீ பாட்டுக்கு உள்ள வர. என்ன வேணும் உனக்கு? மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் எல்லாம் இப்ப நான் சொல்றத கேட்டு நீங்க எடுக்க போற முடிவுல தான் இருக்கு. ஏய், நீ யாருன்னே எனக்கு தெரியல. ப்ளீஸ் கெட் அவுட். மேடம், நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ள அபிய பத்தி நான் சில தகவல் சொல்லணும் மேடம். அபிய பத்தியா? என்ன சொல்லணும்? அபி அவர் ஆபீஸ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அந்த பொண்ணு பேரு தேவி. அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாங்க. மோதிரம் கூட மாத்திக்கிட்டாங்க. செல்வநாயகி மேடம் வீட்ல கூட எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அதனால செல்வநாயகி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா திடீர்னு அபி ஏதோ ப்ராஜெக்ட்னு சொல்லி துபாய்க்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அவர் துபாயில இருந்து திரும்பி வரும்போது தேவிக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி என் அசிஸ்டன்ட் கல்யாணி தான் வந்திருப்பா. போய் கதவு தொற. மேடம், என்ன பாக்குற? போ. மேம், அந்த கேக் கட்டிங் செரமனி ரெடி ஆயிடுச்சு மேம். ஏய், நீ மேடம் ரூம்ல என்ன பண்ற? அது வந்து அவங்க ஜூஸ் கேட்டாங்க. ஏய், நான் எப்போ உன்கிட்ட ஜூஸ் கேட்டேன்? மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன போய் சொல்றியா? மேம், இவ இங்க என்ன பண்றா? எனக்கு தெரியல. ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டு இருக்கா. வாட் நான்சென்ஸ்! இவ என்கிட்ட வேலை செய்யற எடுபுடி. இவ உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஐ டோன்ட் நோ. நீ தானே இன்சார்ஜ், நீயே அவளை கேளு. ஏய், முதல்ல ரூமை விட்டு வெளியில வா. இருங்க மேடம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் மேடம். ரூமை விட்டு வெளியில வா. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணும். விடுங்க மேடம். சத்யா வா. வா சொல்றல வா. ஒரே ஒரு முக்கியமான விஷயம். மேடம் ப்ளீஸ் விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படி என்ன முக்கியமான விஷயத்தை நீ பேசிட்டு இருந்த? இல்ல மேடம், அது வந்து ஒழுங்கா வா. என்ன வந்து போய் மேடம். என்னோட ஆர்டர் எதையுமே நீ மதிக்க மாட்டேங்கிற. உன்னோட சீனியர், இந்த ஈவென்ட்டோட ஹெட், என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம என்னை இன்சல்ட் பண்றியா நீ? விடுங்க. உன்னை கிச்சன் பக்கம் புஃபே டேபிள்ல இருக்கணும், அங்க இருந்து எங்கேயும் நகர கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அங்க இல்லாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்க. அசோக் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. பலூன் ஊதுற. அவனுக்கு மூக்குல வாயில ரத்தம் வந்ததுன்னு போய் சொன்ன. இப்ப என்னடானா இங்க வந்து என் விஐபி கிளையண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? வா வா சொல்றேன் மேடம். மேடம் வா, நீ ஏன் பேச்ச கேளு. என்கிட்ட வேலை செய்யறவ நீ என்ன எதிர்த்து பேசுறியா நீ? மேடம் ப்ளீஸ் மேடம், விடுங்க மேடம், வலிக்குது. விடுங்க விடுங்க. தனியா ஈவென்ட் ஆரம்பிக்கலான்னு ஆர்டர் பிடிக்கிறியா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல. நான் ஏன் இங்க வந்தேன்னா, ஷட் அப். உன்னை வேலைய விட்டு தூக்குறதுக்கு 30 நாள் நான் டைம் கொடுத்தேன். ஆனா இப்போ அவ்வளோ நாள் தேவையில்லை போலயே. இன்னும் 3 மணி நேரத்துல இந்த ஈவென்ட் முடிஞ்ச உடனே உன் சீட்டை கிழிக்கிறேன்டி நான். இங்க இருந்து முதல்ல போ. கெட் அவுட் ஐ சே. யாமினி மேடம், அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய், போடிங்க இருந்து. மேடம் போ. இந்த நிமிஷமே இந்த ஃபங்க்ஷன் ஹாலை விட்டு நீ ஓடி போயிடு. இனிமே நான் உன்னை இங்க பார்த்தேன், நடக்கிறதே வேற. கெட் லாஸ்ட். ஏய், என்னடி ஆச்சு? இவ எப்படி இங்க வந்தா? அது தெரியல. கேக் கட்டிங்க்கு கூப்பிடுறதுக்காக வந்தாலும் என்னவோ. சரி, பூஜா கிட்ட விஷயத்த சொன்னியா? இல்லடி, தேவிய பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இவ வந்து காரியத்தை கெடுத்துட்டான். அச்சோ, இப்ப என்னடி பண்றது? உன்னை பார்ட்டியால விட்டு போக சொல்லிட்டா, நீ போயிட்டா நிச்சயதார்த்தம், தேவியோட நிலைமை.
ஏய், பாத்து. இந்தா. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற வரைக்கும் பார்ட்டி ஹாலை விட்டு நான் போக மாட்டேன். இந்த நிச்சயம் நடக்கவும் விட மாட்டேன். ஏதாச்சும் பண்ணி நிச்சயத்தை நிறுத்துவேன், நிறுத்தியே தீர்வேன்.